வணக்கம் நண்பர்களே. வேலை அழுத்தம் காரணமாக கடந்த 3 மாதங்களாக என்னால் சரியாக காணொளி போட முடியல. இனி தொடர்ந்து போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த காணொளியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 3 மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இப்போ இந்த 3 மாநிலத்திலையும் தமிழர்களுக்கு வந்திருக்கிற அடையாள சிக்கலாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க குழந்தைகளை எந்த மொழியில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்றது தான். இப்போ கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் தமிழ் பள்ளிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கர்நாடகாவில் சரியாக தெரியல. அங்கே யாராவது தமிழர்கள் இருந்தீங்க அப்படின்னா கருத்துப்பட்டியில் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் இருக்குது தமிழ் பள்ளிகள் இருக்குது. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, என்னதான் தமிழ் பள்ளிகள் இருந்தாலும் நம்ம ஆளுங்க தமிழர்கள் வந்து அவங்கள தமிழில் படிக்க வைக்கிறாங்களா, தமிழ் வழி கல்வி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. கேரளாவில் தமிழர்கள் இருக்காங்க. அவங்க தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில் சேர்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் சேர்க்கறதில்ல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அச்சப்படுறாங்க. அதாவது அவங்கள பார்த்து கேட்குற கேள்வி என்னவாக இருக்குன்னா, கேரளாவில் இருந்துக்கிட்டு ஏன் தமிழில் படிக்க வைக்கிறீங்க, அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறது யார்? மலையாளிகள் கேட்குறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாநில அரசுக்கும், கேரள மாநில அரசுக்கும் ஆந்திர மாநில அரசுக்கும் நாம் நன்றி கடன் பட்டவங்களாக இருக்கணும். காரணம் என்னென்னா, தமிழர்களுக்காக அவங்க பள்ளிகள் கட்டி கொடுத்துருக்காங்க. கேரளாவிலையும் சரி, அதே மாதிரி ஆந்திராவிலையும் சரி, தமிழர்களுக்காக அவங்க பள்ளிகள் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க நம்ம தமிழர்களே தான் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் ஒருத்தரை கேட்டுக்கிட்டு, அதாவது ஒரு தமிழனே இன்னொரு தமிழனை பார்த்து கேட்குறான். என்னென்னு, நீ வந்து கேரளாவில் இருக்க, கேரளாவில் இருந்துக்கிட்டு எதுக்கு வந்து தமிழில் படிக்க வைக்கிற, மலையாளத்தில் தானே படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஆந்திராவிலையும் நடக்குது. இப்போ இந்த சிக்கலுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் கேரளாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தமிழனா உங்களுக்கு தமிழும் தெரியணும், அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு மலையாளமும் தெரியணும். ஆனால் இந்த 2 மொழியில் எந்த மொழி ஆழமாக தெரியணும், எந்த மொழி மேலோட்டமாக தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்கணும். நீங்கள் தமிழர்கள் அப்படின்றதுனால தமிழ் மொழி ஆழமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் தமிழ் வழி கல்வியை வந்து அவங்களுக்கு பள்ளியிலிருந்தே நீங்கள் கொடுக்கணும். மலையாளமும் வந்து தேவைப்படும். அதை நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும், எழுதுறதுக்கு மட்டும் தெரிஞ்சால் எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி தான் ஆந்திராவிலையும். இன்னும் சொல்லப்போனால் பள்ளியிலேயே 2 மொழிகள் இருக்குது. இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, என்ன தான் அவங்க தமிழ் மீடியத்தில் படித்தாலும் தெலுங்கையும் அவங்க வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கும். அதனால் அவங்களுக்கு 2 மொழியும் வந்துடுது, தமிழும் வந்துடுது, தெலுங்கும் வந்துடுது. அதனால் அதாவது இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டோம், அவனுக்கு தமிழ் தான் வரும். கேரளாவில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டோம், அவங்களுக்கு தமிழ் தான் வரும். ஆந்திராவில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டோம், அவங்களுக்கு தமிழ் தான் வரும் அப்படின்னு இவங்க வெளியிலிருந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அந்த ஸ்கூலில் போயிட்டு கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு தமிழும் சொல்லி கொடுக்குறாங்க, மலையாளமும் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழும் சொல்லி கொடுக்குறாங்க, தெலுங்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் தேவை. இது யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிற மாநிலங்களில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த 2 மொழியுமே தேவை. இதில் தமிழை ஆழமாகவும் அந்த மற்ற மொழியை, அதாவது அவங்க மாநில மொழியை நாம் ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். தமிழை ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் ஏன் வந்து தமிழ் மீடியத்தில் தமிழர்களே சேர்க்க மாட்றாங்க அப்படின்னா, இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. என்ன கற்பனைன்னா, தமிழ் மீடியத்தில்னா தமிழ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெலுங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கேரளான்னா தமிழ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, கேரளா தமிழ் ஸ்கூலில் தமிழ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, மலையாளமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்களே தவிர, இவங்க அந்த ஸ்கூலில் போயிட்டு விசாரித்ததே கிடையாது. நீங்கள் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு கேட்டு பாருங்கள், அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. 2 மொழியும் அவங்களுக்கு கற்று தருவாங்க. அந்த மாநிலத்தை இருந்துக்கிட்டு அந்த மாநில மொழியே அவங்களுக்கு சொல்லாமல் இருப்பாங்களா? அவங்களுக்கு தமிழும் சொல்லுவாங்க, மலையாளமும் சொல்லுவாங்க, தமிழும் சொல்லுவாங்க, தெலுங்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு தமிழ் மீடியத்தில் சேர்க்காமல் விட்டுறாதீங்க. சரி, இப்போது தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பள்ளிகளில் இந்த மாதிரி 2 மொழி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அதாவது அவங்க வந்து என்னதான் தெலுங்கு மீடியத்தில் படித்தாலும் அவங்களுக்கு தமிழ் வந்து சொல்லி கொடுக்குறதே இல்லை. 1வதுலேருந்து 10வது வரைக்கும், அதாவது நான் கேட்டு செவி வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்.
தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள் என்கிட்ட சொன்னது என்னென்னா, தெலுங்கு மீடியத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மீடியம் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. முழுக்க முழுக்க அவங்களுக்கு தெலுங்கு தான். இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 லாங்குவேஜாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு தமிழும் தேவை. அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு அப்படின்றதுனால தெலுங்கையும் அவங்க கற்றுக்கணும். 2 மொழி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் தெலுங்கு மீடியத்தில் சேர்த்துட்டா மொத்தமே தெலுங்காக தான் இருக்குது. என்னுடைய கருத்து என்னென்னா 2 மொழியும் இருந்தால் நல்லாயிருக்கும். முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தமிழையும் தெலுங்கையும் ஆந்திராவில் கற்றுக் கொடுக்கறதுனால, தமிழையும் மலையாளத்தையும் கேரளாவில் கற்றுக் கொடுக்கறதுனால, நீங்கள் தாராளமாக தமிழ் மீடியம் தமிழ் வழி கல்வியில் அவங்கள படிக்க வைக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.